ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். கடக லக்னம். கடக லக்னத்துக்கு இந்த திசையில்தான் அபார தொழில் வளர்ச்சி குபேர யோகம் உண்டாகும். இப்ப பொதுவா பார்த்தீங்கன்னா, பொருளாதார பிரச்சனை தான் எல்லாருக்கும். எப்ப பணம் வரும்? எப்ப நல்ல காலம் வரும்? எனக்கு குபேர யோகம் வருமா? கோடீஸ்வர யோகம் வருமா? அப்படின்னு தான் நெறைய பேரு ஜாதகம் பார்க்குறாங்க. ஜாதகம் பார்க்கையிலே இந்த மாரி கேட்குறாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எப்ப எனக்கு நல்ல காலம் வரும்? அந்த நல்ல காலம் என் வாழ்க்கையில வருமா? இல்லையா? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. ஏன்னா, அவங்க சொல்றாங்க, "நாங்க எத செஞ்சாலும் சரி வர மாட்டேங்குது. எப்பவுமே ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கு." ஏன்னா, அ பழமொழி சொல்ற மாரி, "உப்பு விக்க போனா மழை வருது, மாவு விக்க போனா காத்தடிக்குது." அப்படின்னு சொல்ற மாரியே லைஃப் ஓடிட்டுருக்கு. எப்பதான் நல்ல காலம் வரும்? எனக்கு அந்த மாரி நல்ல காலம் வருமா? அப்படிங்கிற மாரி எல்லாம் கேட்குறாங்க. ஏன்னா, பணம் இருக்கிறவங்க கூட அடுத்து எப்படி பணம் சம்பாரிப்போம்? தொழில் வளர்ச்சி எப்ப வரும்? அது அதேபோல வருமானம் அதிகமா எப்ப கிடைக்கும்? எப்ப வந்து நான் கோடீஸ்வரன் ஆவேன்? அப்படின்னு தான் எல்லாம் நினைக்கிறாங்க. இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா, ஜாதகத்துல திசா புத்திகள் வரணும். நல்ல திசா புத்திகள் நடக்கும்போது தான் ஒருத்தருக்கு வந்து கோடீஸ்வர யோகம் வரும். இப்ப கோச்சார ரீதியா பலன்கள்லாம் சொல்லும்போது, கோடீஸ்வர யோகம் வந்துருச்சு உங்களுக்கு. அப்படின்னு ஒவ்வொரு ராசி பலன் சொல்லும்போதும் சொல்லுவாங்க. அது வந்து கோடீஸ்வர யோகத்த வந்து குடுக்காது. அது ஏன்னா, ஓரளவுக்கு அந்த ராசிக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிற மாரி இருக்கும். ஏன்னா, இப்ப கோச்சார ரீதியா வரக்கூடிய கிரக பெயர்ச்சிலலாம் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த கிரகத்தினால நல்ல பலன்கள் இருக்குன்னா, அந்த நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும். அதே சமயத்துல வாழ்க்கை நிலைய வந்து தரம் உயர்த்துறது, வாழ்க்கையில திருப்பு முனைய உண்டாக்குறது, சாதாரணமா இருக்கிறவர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பணக்காரரா, கோடீஸ்வரரா மாறுறது, இதெல்லாம் எப்படின்னா திசா புத்திகள்ல தான் வரும். அப்ப ஒவ்வொரு லக்னத்திலயும் பொறந்தவங்க ராசி கிடையாது, லக்னத்துக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாரி ஒவ்வொரு லக்னத்துல பொறக்கிறவங்களுக்கும் ஒரு ஒரு திசா புத்தி நடந்துட்டு இருக்கும். அதுல எந்த திசா புத்தி வந்து யோகத்த குடுக்கும், எது வந்து கோடீஸ்வர யோகத்த குடுக்கும் அப்படிங்கிறத தான் நான் இந்த பதிவுல சொல்லியிருக்கேன். ஏன்னா, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. படிச்சு முடிச்சோனே வேலைக்கு போயிருவாங்க. வேலைக்கு போனோனே சொத்துலாம் வாங்குவாங்க. கல்யாணம் நடக்கும். வாழ்க்கையில அடுத்தடுத்து வந்து உயர்வு உயர்வு நிலை, நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம்லாம் கிடைச்சிரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த மாரி திசா புத்திகள் வந்து கரெக்ட்டா வந்திருக்கிறது தான் காரணமா இருக்கும். அதேபோல ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, 40 வயசு வரையும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நெறைய பிரச்சனையில இருப்பாங்க. வாழ்க்கையே வந்து வேஸ்ட்டு அப்படின்னு நெனைக்கிற அளவுக்கு இருப்பாங்க. ஆனா, அந்த 40 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்புமுனை உண்டாகும். சாதாரணமா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவரு, அந்த கம்பெனிய ஏதோ ஒரு சின்ன கம்பெனிய தொடங்குவாரு. ஒரு வியாபாரத்த தொடங்குவாரு. அதுலேருந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருவாரு. மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம், நல்ல ஒரு வளர்ச்சி, பொருளாதாரத்துல உயர்வு. சாதாரணமா இருந்தவர் வந்து மத்தவங்களால மதிக்கக்கூடிய நிலைக்கு வந்துருவாரு. இது வந்து அவருக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுல அந்த மாரி திசா புத்திகள் மாறுறது தான் காரணம். சில பேர் பார்த்தீங்கன்னா, 60 வயசுலயே ரொம்ப உயர்வான நிலைக்கெல்லாம் வந்திருக்காங்க. ஒரு சாதாரணமா அரசியல்வாதிக, சினிமால இருக்கவங்களுக்கெல்லாம் இது சர்வசாதாரணமா நடக்குது. அரசியல்ல சாதாரண கட்சி தொண்டரா இருந்து ஒரு வட்டச் செயலாளரோ, கிளை செயலாளரோ இருப்பாங்க. அவங்களுக்கு திடீர்னு எம்எல்ஏ சீட்டு கிடைச்சு, எம்எல்ஏ ஆகி மந்திரிலாம் ஆகுறாங்க. அதெல்லாம் யோகம் வருது. அதெல்லாம் 60 வயசுல கூட வருது. அதேபோல சினிமால நடிக்கிறவங்களையும் பார்த்தீங்கன்னா, சாதாரணமா வந்து போற நடிகரா இருப்பாங்க. திடீர்னு ஒரு 60 வயசு வரும்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உச்சம் கிடைச்சிரும். சினிமால அவங்க தவிர்க்க முடியாத நடிகரா ஆயிருவாங்க. கோடிகள்ல சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, திசா புத்தி தான். ஆனா, இத வந்து வேற சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, முயற்சி அவரு ரொம்ப நல்லா முயற்சி பண்ணாரு. நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. அவர் லைஃப்ல வந்து கடுமையா உழைச்சாரு வந்துட்டாரு. அவரு ஆரம்பத்துல இருந்தே நல்லா உழைச்சுக்கிட்டு தான் இருப்பாரு. நல்லா கஷ்டப்பட்டு தான் பார்ப்பாரு. நல்ல பெர்ஃபார்மன்ஸ்லாம் குடுப்பாங்க. லைஃப்ல யாருமே வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு யாரும் பண்றதில்ல.
எல்லாம் நல்லா பண்ணாலும் அந்த கால நேரம் அததான் திசா புத்தின்னு சொல்றோம். இந்த திசா புத்திகள் வரும்போது மட்டும்தான் வாழ்க்கையில வந்து ஒரு உயர்வு நிலை திருப்புமுனை ஏற்படுது. அந்த மாதிரி திருப்புமுனை வந்து ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு சில கிரகங்கள் வந்து திசா நடத்தும்போது கிடைக்கும். அப்படி அந்த திசா புத்திகள் வரக்கூடிய நிலையில மட்டும்தான் கிடைக்கும். மற்ற நிலையில வந்து கிடைக்காது. அப்படி கிடைக்கக்கூடிய எந்தெந்த திசையில கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பதிவுகள்ல சொல்லியிருக்கேன். அப்ப வந்து ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த திசா புத்திகள் அமையலைன்னா, அவங்க என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து கஷ்டங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதுவும் பொதுவா வந்து தொழில் வளர்ச்சி, வியாபாரத்துலலாம் பெரிய ஆள் ஆகுறது, வேலையில மிகப்பெரிய முன்னேற்றம், பதவி கிடைக்கிறது, இதெல்லாம் வந்து ஒருத்தருக்கு எப்படின்னா, அந்த தொழில் வளர்ச்சி, வியாபார முன்னேற்றம், வேலையில முன்னேற்றம்லாம் கிடைக்கும்போது, வருமானம் தானா வந்துரும். வருமானம் வந்து உயர்ந்துரும். பொருளாதார நிலை வந்து அவங்க வாழ்க்கை தரத்தையே உயர்த்திரும். சாதாரணமா வாடகை வீட்ல இருந்தவங்கலாம் வந்து பங்களா வீடு கட்டிருவாங்க. அந்த மாரி தனி சாம்ராஜ்யமே வந்து அமைக்கிற அளவுக்குலாம் சில பேர் வந்துருவாங்க. சைக்கிள்ல போனவங்க புதுசா நல்ல விலை உயர்ந்த கார்லாம் வாங்கிட்டுருப்பாங்க. அ அந்த மாரி லைஃப் வந்து மாறுது அப்டின்னாவே, அவங்களுக்கு திசா புத்தி மாறி இருக்கும். திசா புத்திகள் யோகமான திசா புத்திகள் நடக்கும். இப்ப கடக லக்னத்துக்கு நான் இந்த பதிவுல எந்தெந்த திசா புத்தி வந்தா மட்டும் அவங்க உயர்வு நிலைக்கு வருவாங்க. அதே சமயத்துல வேற எந்த திசா புத்தி நடந்தா அவங்களுக்கு அதிக நல்ல பலன்கள் கிடைக்காது. அப்படிங்கிற விஷயத்த நான் இதுல சொல்லியிருக்கேன். இப்ப கடக லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டா, அவங்க லைஃப்ல நான் சொல்லக்கூடிய இந்த திசைகள் வந்தே ஆகணும். 90% பேருக்கு வந்துரும். ஏன்னா, ஏதாவது ஒரு திசை வராம இருக்காது. அப்படி வராம இருந்ததுனா தான் அவங்க வாழ்க்கை சராசரி வாழ்க்கையாவே போயிரும். இல்லன்னா, அவங்களுக்கும் ஒரு உயர்வான நிலை கண்டிப்பா இருக்கும். இப்ப கடக லக்னத்த பொறுத்தவரையும் சுக்கிர திசை அவங்க லைஃப்ல வரணும். ராகு திசை இல்லன்னா வரணும். இல்லன்னா புதன் திசை வரணும். இல்லன்னா சனி திசை. சுக்கிரன், ராகு, புதன், சனி. இதுல ஏதாவது ஒரு திசை வரணும். அ இந்த திசை வந்தா தான் அவங்க வாழ்க்கையில தொழில் வளர்ச்சி, உச்சமான அதாவது வருமானத்துல உயர்வு, வாழ்க்கை நிலை உயர்வதெல்லாம் நடக்கும். இதுல சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய், கேது. இந்த திசை பார்த்தீங்கன்னா, கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சரியா இருக்காது. எல்லாரும் என்ன இப்படி சொல்ட்டீங்க? சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய், கேது இதெல்லாம் வந்து கடக லக்னத்துக்கு யோகத்த செய்யக்கூடிய கிரகமாச்சே அப்படின்னு நினைப்பீங்க. நீங்க பாருங்க, அந்த கிரக திசைகளெல்லாம் அவங்களுக்கு பெரிய தொழில் வளர்ச்சி எதுவும் இருக்காது. ஆனா, சுக்கிரன், ராகு, புதன், சனி இந்த திசை நடக்கும்போது அவங்க மிகப்பெரிய யோகத்துக்கு வந்துருவாங்க. தொழில்ல வளர்ச்சி அடையும். இப்ப இவ்வளோ சொல்லியிருக்கேன்ல, இது வந்து எப்படி இருக்கணும்? அப்படிங்கிறதும் இருக்கு. ஏன்னா, இப்ப சுக்கிர திசை வந்து அவருக்கு வந்து ரொம்ப மோசமான நிலையா வந்தது அப்படின்னா, அதுக்கு என்ன காரணமா இருக்குன்னா, அது சூரியனோட நட்சத்திரத்திலயோ, இல்ல சந்திரனோட நட்சத்திரத்திலயோ, இல்ல குருவோட நட்சத்திரத்திலயோ, இல்ல செவ்வாயோட நட்சத்திரத்திலயோ, அல்லது கேதுவோட நட்சத்திரத்திலயோ. இப்ப புரியுதா? சுக்கிர திசை வந்து சில பேருக்கு கடக லக்னத்துக்காரங்க கஷ்டப்படுறதுக்கு, இந்த ஆகாத நட்சத்திரங்கள்ல வந்து இந்த சுக்கிரன் வந்து உட்கார்ந்திருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அதே சுக்கிரனோட நட்சத்திரத்திலயோ, அல்லது ராகுவோட நட்சத்திரத்திலயோ, புதனோட நட்சத்திரத்திலயோ, சனியோட நட்சத்திரத்தில இருந்தா மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி தான். நல்ல சிறப்பானது இருக்கும். இதே போல அதே சுக்கிரன் வந்து சூரியன் வீட்ல, சந்திரன் வீட்ல, குரு வீட்ல, செவ்வாய் வீட்ல இருந்ததுன்னா, அது கொஞ்சம் பாதி அளவுக்கு தான் இருக்கும். ரொம்ப அதாவது பலன் எதிர்பார்க்கிற பலன் இருக்காது. நட்சத்திரங்கள்ல உட்கார்ந்திருக்கும்போது, பாதகமான நட்சத்திரங்கள்ல உட்கார்ந்தது ரொம்ப கஷ்டத்த குடுக்கும். அதே சமயத்துல அது பாதகமான வீடுகள்ல அமர்ந்திருக்கும்போது பாதி பலன் தான் குடுக்கும். இதே போல தாங்க ராகு திசை வரும்போது அது வந்து சூரியனோட நட்சத்திரத்திலயோ, சந்திரனோட நட்சத்திரத்திலயோ, அல்லது குருவோட நட்சத்திரத்திலயோ, அல்லது செவ்வாயோட நட்சத்திரத்திலயோ, கேதுவோட நட்சத்திரத்திலயோ இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஏன்னா சூரியன் நட்சத்திரம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம்.
இது சூரியனோட நட்சத்திரம். அதுபோல சந்திரன் நட்சத்திரம் ரோகிணி, அஸ்தம், திருவோணம். இதே போல குருவோட நட்சத்திரம் பு புர பு புரட்டாதி, விசாகம், பூராடம். இந்த மாரி புனர்பூசம் இந்த நட்சத்திரங்கள்ல இருக்கக்கூடாது. இப்படிதான் அதே மாரி கேதுவோட நட்சத்திரத்துல இருக்கக்கூடாது. அஸ்வினி, மகம், மூலம். இதுல வந்து சுக்கிரன், ராகு, புதன், சனி இவங்கலாம் இருக்கக்கூடாது. இதே போல பார்த்தீங்கன்னா, அந்த சூரியன் வீடான சிம்மத்திலயோ, அல்லது சந்திரன் வீடான கடகத்திலயோ, அல்லது குரு வீடுன்னு சொல்லக்கூடிய தனுசு, அ அதுக்கடுத்து மீனம். அதேபோல செவ்வாய் வீடுன்னு சொல்லக்கூடிய மேசம், விருச்சகம். இதுலலாம் வந்து கடக லக்னக்காரங்களுக்கு ஒரு கிரகம் திசை நடத்திச்சுன்னா, அவ்வளவு சிறப்பா இருக்காது. ரொம்ப கஷ்டத்த தான் குடுக்கும். அதேபோல இந்த கடக லக்னக்காரங்களுக்கு இந்த சுக்கிரன் திசையோ, ராகு திசையோ, புதன் திசையோ, சனி திசையோ ஏதோ ஒரு திசை வரும். அந்த திசை வரும்போது நெறைய பேருக்கு புரியாது. எப்படி இந்த இது வேலை செய்யுதுங்க? ஏன்னா கடக லக்னத்துக்காரர் ஒருத்தர் சனி திசையில அவ்வளோ உச்சத்துக்கு போயிட்டாரு. அவருக்கு சுய நட்சத்திரத்துல சனி இருக்கு. எல்லாரும் கடக லக்னத்துல பிறந்து சனியோட திசை நடந்ததுன்னா, அவருக்கு வந்து ரொம்ப பாதிப்ப குடுத்துரும். ஏன்னா 8க்கு உடையவரு. ரொம்ப பாதிப்ப குடுத்துரும். 8ஆம் அதிபதியாச்சே! அதுவும் கர்மகாரகனாச்சே! மிகப்பெரிய அளவுக்கு கஷ்டத்த குடுக்கும். அப்பதான் அவரு வந்து வேல பார்த்துக்கிட்டு இருந்தவரு, தனியா கம்பெனி தொடங்கி பெரிய ஓனர் ஆயி, சாதாரண சைக்கிள்ல போயிட்டு இருந்தவரு, மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஆடி கார்லாம் வாங்கி, அத தாண்டி மிகப்பெரிய அளவுக்கு ஃபாரின்லாம் போற அளவுக்கு, ஃபாரின்லலாம் பிசினஸ் பண்ற அளவுக்கு வளர்ச்சி. அவருடைய வளர்ச்சியெல்லாம் நம்பவே முடியாது. இத்தனைக்கும் அவருக்கு படிப்பெல்லாம் கம்மியா இருந்தது. அவருடைய எஜுகேஷன் வந்து கம்மி. அது அவர் பெரிய மைனஸா சொல்லிட்டு இருந்தாரு. அந்த எஜுகேஷன் மட்டும் இருந்தா, இன்னும் எவ்வளோ போயிருக்கலாம்ன்னு. ஆனா, அதுக்கே அவர் அவ்வளோ போயிருக்காருன்னா, ஆச்சரியப்படுற மாரி இருக்கும். இது நான் பல ஜாதகங்கள்ல வந்து இந்த விஷயங்கள தேடி புடிச்சு எடுத்து பார்த்துருக்கேன். ஏன்னா, கடக லக்னத்துக்கு நெறைய பேரு குரு திசை வந்தா நல்லாருக்கும். சூரிய திசை வந்தா நல்லாருக்கும். அதே செவ்வாய் திசை நல்லாருக்கும். அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, என்ன பொறுத்தவரையும் அது நல்லா இருக்கிறதுக்கு காரணம் இருக்கு. அது வந்து சுக்கிரன் வீட்லயோ, ராகு வீட்லயோ, புதன் வீட்லயோ, சனி வீட்லயோ உட்கார்ந்திருந்ததுன்னா, நல்ல பலன குடுக்குது. அதேபோல அ சுக்கிரன் நட்சத்திரம், ராகு நட்சத்திரம், புதன் நட்சத்திரம், சனி நட்சத்திரத்தில இருக்கும்போது நல்ல பலன குடுக்குது. ஆனாலும் சுக்கிரன், ராகு, புதன், சனி இந்த கிரகங்களோட திசை வந்து அது சரியான அமைப்புல இருந்தா, அதுதான் கடக லக்னத்துக்கு குபேர யோகத்த உண்டாக்குது. அபார தொழில் வளர்ச்சி, மிகப்பெரிய அளவுக்கு அரசியல், சினிமாலலாம் பிரபலமாகறதுக்கு இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதேபோல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழ இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.